வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மாபெரும் வரவேற்பை பெற்று வரும் சரிகமப சீசன் 5 நிகழ்ச்சி இப்போ முழு வீச்சில் நடைபெற்று வருது. இந்த சீசனில் பிரபல நடிகை தேவயானியோட மகள் இனியா பங்கேற்று தன்னோட திறமையை வெளிப்படுத்தி வர்றாங்க. அவங்கள பற்றிய சில சுவாரஸ்யமான தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இனியா சரிகமப சீசன் 5 நிகழ்ச்சியில் பங்கேற்றது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. தன்னோட குடும்ப பின்னணியை பயன்படுத்தாமல் தன்னோட கடின உழைப்பாலும் திறமையாலும் மட்டுமே வெற்றி பெற வேணும்னு தேவயானி விரும்பியதால் தான் இனியா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முதல் சுற்றிலேயே தன்னோட அம்மா தேவயானி நடித்த பாரதி திரைப்படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்றுன்ற அழகிய பாடலை இனியா பாடியிருக்காங்க. அவங்களோட குரல் பிரபல பாடகி பவதாரணியோட குரல் போல இருப்பதாக பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது அவங்களோட திறமைக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம்னே சொல்லலாங்க. இனியாவோட இசை பயணம் சிறு வயதிலேயே தொடங்கிருச்சாங்க. அவங்க புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானோட அகாடமியில் கர்நாடகா சங்கீதம் பயின்றிருக்காங்க. இது அவங்களோட அடிப்படை இசை அறிவுக்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துருக்குதுங்க. இசை மட்டும் இல்லாமல் இனியாவுக்கு வேறு சில சுவாரஸ்யமான திறமைகளும் இருக்குதுங்க. அவங்க ஜூடோ மற்றும் கராத்தே பயின்றிருக்காங்க. இது அவங்களோட பன்முக திறமையை காட்டுது. பாடகி ஆவதோட எதிர்காலத்தில் ஒரு நடிகையாகவும் வர வேணும்னு ஆசையும் இருக்குதான் இனியாவுக்கு தற்போது 19 வயதுங்க. இவங்க சென்னை எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனியா இயக்குனர் ராஜகுமாரன் மற்றும் நடிகை தேவயானி தம்பதியோட மூத்த மகள். அவங்களுக்கு பிரியங்கான்னு ஒரு தங்கையும் இருக்கிறாங்க. தன்னோட டீனேஜ் பருவத்து கவலைகள் உட்பட அனைத்து விஷயங்களையுமே தன்னோட அப்பா ராஜகுமார்கிட்ட தான் பகிர்ந்துக்குவாங்களாம் இனியா. அப்பா ராஜகுமாரன் இனியாவை தன்னோட புத்திசாலித்தனம், யதார்த்தம் மற்றும் நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றிற்காகவே பாராட்டுவதாக இனியா சொல்லியிருக்கிறாங்க. இது அவர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு நெருக்கமான உறவை காட்டுதுங்க. சினிமா பின்னணியில் இருந்து வந்தாலும் இனியாவோட எளிமையான உடை மற்றும் அனைவரிடமும் பழகும் மரியாதையான அணுகுமுறை பலரையுமே கவர்ந்திருக்குதுங்க. இது சமூக வலைதளத்தில் பாராட்டுகளையும் பெற்றிருக்குங்க. இந்த சரிகமப போட்டியில் கலந்து கொண்டதன் முக்கிய நோக்கம் தன்னோட அம்மா தேவயானியை பெருமைப்படுத்துவதுதான்னு இனியா சொல்லியிருக்காங்க. தன்னோட தாயின் வெற்றி பயணத்தில் இன்ஸ்பயர் ஆகி தானும் தனிப்பட்ட முறையில் முத்திரை பதிக்க வேணும்ன்றும் விரும்புகிறாங்க. அம்மா தேவயானி எடுத்த படங்களில் நீ வருவா என, கந்தக்கோட்டை மற்றும் சூரிய வம்சம் இனியாவுக்கு ரொம்பவுமே பிடிச்ச படங்களாங்க. இதில் தன்னோட அப்பா இயக்கிய நீ வருவா என தான் அவங்களுக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லியிருக்காங்க. இனியாவுக்கு பிடிச்ச நடிகர் எப்பையும் போல் இளைய தளபதி விஜய்னு சொல்லியிருக்காங்கங்க. தேவயானியோட மகள்ன்ற அடையாளத்தை தாண்டி தன்னோட சொந்த திறமையால் சாதிக்க துடிக்கும் இனியாவோட இந்த பயணம் இளம் தலைமுறையினருக்கு ஒரு சிறந்த உத்வேகமாக அமையுங்க. சரிகமப மேடையில் அவங்க மேலும் பல வெற்றிகளை பெற வாழ்த்துவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே.